ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபன் எஃப்எஃப்எல். நான் உங்கள் லில்லி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகு கேஸோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்கடா, நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஜிமின் மீட் பண்ணியிருப்பாங்க, அதோட ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ டேவும் ஜிமின் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஓ ஜிமின், இதுதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஏஜ் தேங்கா, இவங்க தான் ஜங்குக்கோட அம்மா. எனக்கு அத்தை, நான் இவங்களை அப்படி தான் கூப்பிட்றேன். எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் அவங்கக்கிட்ட அப்படியே பவ் பண்ணிவிட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறான். ம் பரவாயில்லப்பா, என்னை அம்மானே கூப்பிடு, ஆன்ட்டிலாம் சொல்லாத அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ தேவும் சிரிச்சிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. கூடவே தான் இருக்கான். கூட விளாண்டுக்கிட்டு அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கு அது ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், சரி ஜிமின், ஜங்குக்கா வாங்க வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்ட்டு இவங்க 3 பேருமே, வீமன் குக்கு 3 பேருமே சாப்பிட தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேங்களா, நைட் டைம் இல்லையா, அதனால வெளியில் உட்காந்துட்டு அந்த எப்படி சொன்னால் அந்த காலத்தில் வந்து பெட்ஷீட் மாதிரி இருக்குது, விரித்து போட்டு அதில் உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடு வந்து பேஞ்சு உருண்டை பிடிச்சி தராங்க. இப்போ ஜிமினும் ஜங்குக்கோட அப்பா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ டேக்கு இது புதுசாக இருக்குது. ஜிமின், ஜிமின், சொல்லிட்டே, என்னடா பண்ணுறீங்க, ஏன் இப்படி சாப்பிட்றீங்க, பிளேட்டில் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். டே, இந்த சாப்பாடு செம்மையாக இருக்கும் தெரியுமா, நான் அத்தைக்கிட்ட டெய்லியும் இதை தான் நான் தர சொல்லிகிட்ருக்கேன், நீ வாங்கி சாப்பிட்டு பார், செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இது டேக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா அவன் வந்து சிட்டியில் வளர்ந்துருக்கான். இங்கே இன்னும் இது வந்து கிராமம் இல்லையா, அவனுக்கு வந்து அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இப்போ தான் இந்த வாங்கிக்கப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ தான் அம்மா, இல்லை எனக்கு தனியாக பிளேட்லேயே போடுங்க, நான் பிளேட்லேயே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே, இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்கிறத அந்த கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில் வந்து அப்படியே ஃபீட் பண்ணி விட்றான். சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. ஜிமினா, டேஸ்ட்டாக இருக்குடா, இந்த சாப்பாடு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இந்த சாப்பாடுலாம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு, அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் நீட்டான். அம்மா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் நீட்டுறான். இது ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்ன ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ வாங்கி சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா சூப்பராக இருக்குது சாப்பாடு, வேறு லெவல், எங்கள் அம்மா கூட இது மாதிரி சமைக்கல, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மாவை பெருமையாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், டே, நானும் அப்படி தான் சொன்னேன் தெரியுமா, ஆன்ட்டி ஷையானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஏன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அம்மா எனக்கு சாப்பாடு போதும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறான். ஜங்குக்கா, ஒரு வாய் தான் வாங்கிக்கிட்டேன், வாப்பா என்னாச்சு, உடம்பு சரியில்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கீழே வந்து செட்டுக்கிட்ட போகிறேன், நான் மாட்டு தொழுத்துட்டு போகிறேன், நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போய் படுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கீழே வந்து மாட்டுத்தொழு இருக்குல்லடா, அங்கே போயிடுறான்.
இப்ப ஜெமினி இத பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எதுவும் கண்டுக்கல. அவன் பாட்டுல வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். இப்ப ஜங்குக்கோட அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. ஜங்குக்கோட அப்பாவ பத்தி நான் இந்த ஸ்டோரியில வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவரு இதுக்கு மேல அவங்களோட கேரக்டரும் பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்ப ஜங்குக்கோட அப்பா தான், "ஏய் என்னடி ஆச்சு பையனுக்கு? ஏன் வந்து ட ரொம்ப டல்லா இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா கேட்குறாங்க. இப்ப, "அதாங்க எனக்கும் தெரியல. ஏன்னு தெரியல. பையன் ரொம்ப சோர்ந்தாப்புல இருக்கான்." "ஏன் ஏன் ஜிமினா? ஏதாவது ஏதாவது நடந்துச்சா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. ஜங்குக்கு நல்லா தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப ஏன் சோகமா இருக்கிறாருன்னு தெரியல." அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். என்னன்னு தெரியலையே, பையன் என்னைக்கு இது மாதிரி இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான், என்னன்னு தெரியலையேங்க, என்னவா இருக்கும், பாவம் ரொம்ப சோர்ந்தாப்புல இருக்கான், என்னைக்கு நான் இது மாதிரி பையனை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜிமின் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு இப்போ வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இப்ப டே தான் ஃபுல்லா சாப்பிட்டு, அப்பா! அம்மா சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு போங்க. வயிறு ஃபுல்லாயிருச்சு. நான் இந்த மாரி எங்க வீட்ல கூட சாப்பிட்டதில்ல. வேற லெவல்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கு அவங்க அம்மாவ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்களும் சிரிச்சுட்டு, சரிப்பா உனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சுல்ல, எனக்கு அதுவே ஹாப்பியா இருக்கு. அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின், "ஏய் ஜிமினா நீ சாப்பிட்டியா? உனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சா?" "டேய் நான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு தான்டா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே அத்தை பிடிச்சதா செய்வாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அதாவது விமின் பேசிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா அம்மா தான், என்னன்னு தெரிலடி, ஜங்குக்கோட ஃபேஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நான் போய் பேசவா? இல்லைங்க, நீங்கள் எதுவும் பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா ஜிமினை போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜ ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ சரின்ட்டு அவங்களும் பேசி அப்படியே கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் வீமின் 2 பேர் தான் அப்படியே அந்த கட்டில் மாதிரி சொல்லுவாங்க, கவுத்து கட்டில், அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே என்னடா எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது, வெளியில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இங்கே அப்படி இந்த கட்டில் பாரு, இது என்ன கவுர்த்தால் செஞ்ச மாதிரி இருக்குது. ஏய் இதுக்கு பேர் கவுரு கட்டில். இங்கே பெட்டெல்லாம் இல்லை தெரியுமா? நானும் ஃபஸ்ட் நாள் வந்தப்போ நானும் ஜங்குக்கும் ஒட்டுக்கா படுத்துக்கிட்டோம். என்ன ஒட்டுக்கா படுத்துக்கிட்டிங்களா? ஆமாம், இடம் இல்லை, என்ன பண்ணுறது? அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன நினச்சான்னு தெரியல, அவன் கீழே படுத்துக்கிட்டான், நான் கட்டிலில் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஓ சரி சரி, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜிமினா நீ கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்க. என்ன டேட்டி சொல்கிற? ஆமாம் மச்சான், நீ என்னன்னு தெரில, ஒரு மார்க்கமாக தான் இருக்க, கண்டுபிடிக்கிறேன். டேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே பாப்பா வருது, நான் தான் சொன்னேன்லடா பூனைக்குட்டி, அது வருது, அப்படியே கத்திக்கிட்டே வருது. இப்போ டேட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ஏறி கட்டில் மேலே நிற்கலாம். டேய் ஜிமினா ஜிமினா ஜிமினா, ஏ அங்கே போடுறா அங்கே போடுறா, ஏ அதை ஓட்டுறா ஓட்டுறா, ஏ ஓட்டுறா அப்படின்ட்டு டே சொல்கிறான். என்னடாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ஜிமின் வந்து பயப்படுறான். அங்கே பாரு கேட் 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 அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஏய் ஏய் ஏய், ஏன்டா கத்துற ஏன்டா கத்துற, நானே அதை பார்த்தா பயப்படுவேன்டா. ஜங்குக்கு மட்டும்தான் அது சைலண்ட்டாக இருக்கும், என்னை பார்த்தாவே அது ஒரு மாதிரி பண்ணும். அதெல்லாம் பரவாயில்ல மச்சான், நேற்று நைட் நான் படுத்திருந்தா என் செஸ்ட்டில் வந்து படுத்துக்கிச்சு தெரியுமா, எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி இறங்கி போயிடுச்சு, போகலை, அது கட்டில் படுத்துக்கிச்சு, நான் அப்புறம் இறங்கி ஜங்கு கூட படுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு டே கேட்குறான். ஆமாம் டீட்டு, ஆனால் அது அழகா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ டே தான், எனக்கும் பயமாக இருக்குது ஜிமினா, அதை சொல்லு, அதெல்லாம் போகாது, நீ இறங்கி வா. நான் கட்டில் தர மாட்டேன், நான் கட்டில் தான் படுப்பேன் அப்படின்ட்டு டேஸ்ட் சொல்கிறான். சரி மச்சான், உன்னை யார் காப்பாற்றுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஜிமின் ரியலைஸ் பண்ணுறான், எங்க ஜங்குக்கு காணும், இந்நேரம் வந்து படுத்திருப்பானே அப்படின்ட்டு டே கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிற மச்சான்? ஆமாம் டே அங்கா, இந்நேரம் ஜங்குக்கு வந்து படுத்திருப்பானா, முழிச்சிட்டு இருந்தா கூட தூங்கு தூங்குன்னு சொல்லிகிட்டே இருப்பான், எங்கே இன்னும் காணும்.
இரு நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் எங்கடா போகிற, நானும் வரேன். டீ கம்முன்னு படுறா, நான் போயிட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பிடுறான். இப்போ இந்த பக்கம் தான் டே வந்து அப்படியே படுத்துட்டு யோசிச்சிட்ருக்கான். என்ன யோசிக்கிறான்னா, இன்றைக்கி காலையில் வந்து லில்லி கூட வந்ததை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கான். இப்போ லில்லி பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சிட்ருக்கான். அவளை பா செம்மையாக இருக்காடா, ஆனால் என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் குறைச்சிட்டோம்னா போதும். குறைச்சிருவோம். ஆனால் அவளை எப்போ பார்க்குறதுன்னு தெரியலையே. இங்கே தானே இருக்கும், மாட்டாமலையா போயிடுவா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கான். அப்புறமேட்டு ஆனால் ஒன்று சொன்னாலே, யோ யோ நல்லா இருக்கே, அட நம்மாலே அப்படின்லாம் சொன்னாலே, நம்மால் ஆக்கிற வேண்டிதான் டேங்கா. லில்லியை விட்டுறக்கூடாது, லில்லிக்கு நம்ம தான் அப்படின்ட்டு டே வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அந்த கட்டில் படுத்திருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமினை காட்டலாம். இப்போ ஜிமின் தான் வெளியே வந்துட்டு, அத்தை அத்தை சொல்லு ஜிமினா, ஜங்குக்கு இன்னும் வரலையா? அவன் என்ன கீழேருந்து மேலே வரலப்பா, நானே அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அவனை போய் கூட்டிகிட்டு வாப்பா, அவன் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வந்து டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருங்க அத்தை, நான் போய் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த கீழே இறங்கி அந்த மாட்டு தொழுத்துட்டு தான் வரான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கு பார்த்தோம்னா அந்த மாட்டுக்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவிகான்னு சொல்லிட்டு ஒரு மாடு, அந்த மாட்டுக்கு அப்படி நீவி கொடுத்துட்டு, அவன் ஏன் இப்படி இருக்கான், எனக்கு ஏன் இப்படி தோணுது, அவன் யார் கூடயாவது க்ளோஸாக இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஏய் தேவிகா, அவன் ஏன் யார் கூடயும் க்ளோஸாக இருக்க என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி கூட காய்க்கூடாத மாதிரி இருந்தப்போ எனக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. ஸோ என்னால் வெளியே அதை காட்டிக்க முடியல. இப்போ அப்படி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட அப்படி தான் க்ளோஸாக இருக்கான். அதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது என்ன ஃபீலிங்குன்னு எனக்கு தெரியல. ஏய் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நீங்கள் எதுனா பேசினாலும் சைலண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட சொன்னால் தான் எனக்கும் மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கிட்ட தான் வந்து ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், என்ன ரிலீஃபாக இருக்கும், என்ன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, தூங்கலையா? அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ தூங்கலையா? என்னால் வந்து படுத்திருப்பில்ல, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினிஸ் கேட்குறான். நீ உன் ஃப்ரெண்டோடு இருக்க, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருக்கேன். ஜங்குக்கா அவன் என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் நீ அவனும் ஒன்றாயிட முடியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஏன்னா நீ நானும் அவனும் ஒன்றும் ஆயிட முடியாதா? அப்போ நான் யார்? ஜங்குக்கா நீ என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜிமின் ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான், என்ன சொன்ன எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, நீ அங்கே தூங்காமல் இங்கே எதுக்கு வந்த? உன் ஃப்ரெண்டு தனியாக இருப்பான்ல. இல்லை, அவனை படுக்க சொல்லிட்டு தான் வந்தேன். நீ வா போகலாம், சரியாக சாப்பிடவும் இல்லை, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மைண்டு சரியில்லை, அதான் வந்துட்டேன். ஏன் ஜங்குக்கா என்னாச்சு? நல்லா தானே இருந்தா, யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறத பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஷேக் பண்ணுறான். ஏய் என்னடா, வா போகலாம், எனக்கு தூக்கம் வரல ஜிம்மி, நீ போய் படு, நான் அப்புறம் வரேன். நீ வந்தால் தான் நான் போவேன், இல்லைண்ணா நான் போக மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி இப்படி எப்படின்னா ஒரு ஹேண்டில் வந்து அப்படி ஹக் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், டீ என்னடா பண்ணுறா, நீ வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒன் சைடாக ஹக் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிக்கிறான். சரி
வாக்கிங் போகலாமா? ஏன்னா ஏய் சும்மா வந்து அப்படியே நடந்து போயிட்டு வரலாம்டா, வரியா? ஜங்குக்கா இந்த நைட் டைம்லையா? ஏய் அங்கே நிலா பல்ல காட்டிகிட்டு இருக்கு, இது உனக்கு நைட்டு, உனக்கு இருட்டாக இருக்கா? வெளிச்சமாக தான் இருக்குது, ஆனால் இந்த டைமில் நான் எங்கேயும் போனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நான் எனக்கு ஒரு பிடிச்ச பிளேஸ் இருக்குது, அங்கே வா, அங்கே வரியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தால் நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நீ என் கூட வரல அப்படின்னா நானும் வரேன், ஆனால் என்னை பத்திரமா பார்த்துக்க, எனக்கு இருக்குன்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ரோட்டில் வந்து அப்படியே 2 பேர் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போகிறாங்க. 2 பேரும் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா வாவ் செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா, நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற, எல்லாம் புதுசு புதுசாக காட்டுற, எனக்கு இங்கேருந்து போகவே மனசே இல்லை ஜங்குக்கா, அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா, நான் இன்னொரு பிளேஸ் காட்டுறேன், அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஏய் ஜங்குக்கா, எதுக்குடா ஐஸ் க்ளோஸ் பண்ணுற, ஹேண்ட் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த இடத்துக்கு நீ வா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா அப்படி ஒரு புதாறு மாதிரி இருக்குடா, அது கொஞ்சம் குகை மாதிரி இருக்குது, அப்படின்னா வந்து சுற்றியும் மரங்கள்லாம் நிறையா இருக்குது, புல்வெளிகளும் இருக்குது, கொஞ்சம் புதாறு மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஜிமினோட ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணுறான் ஜங்குக்கு, பார்த்தா இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஜங்குக்கா இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, டேய் இங்கேயாடா என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து பயப்படுறான். இப்போ ஜங்குக் தான் அவனை விட்டுட்டு போயிருப்பான். ஜங்குக்கா எங்கே இருக்க, ஜங்குக்கா எங்கடா இருக்க, இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்துறான். ஆனால் ஜங்குக் ஒரு சவுண்டு விடவே இல்லை. இப்போ ஜங்குக்கா எனக்கு பயமாக இருக்குது, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஒரு இடத்துல அப்படியே எப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்களா, அது அப்படியே லைட் அடித்த மாதிரி மிச்சிட்டு போகுது. இப்போ ஜிமின் அப்படியே அந்த அழுகை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். என்னது அங்கே வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெளிச்சம் வர பக்கம் வந்து ஜிமின் போகிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு கல் மாதிரி இருக்குடா, அந்த கல் அப்படியே தூக்குனா அங்கே நிறையா மின்மினி பூச்சி போகுதுங்க. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கல் தூக்குறான், அங்கே நிறையா மின்மினி பூச்சி அவ்வளோ அழகாக அந்த இடத்துல அப்படியே எப்படி சொல்கிறதுனா அப்படி லைட் செட்டிங் போட்ட மாதிரி அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் தான், வாவ் செம்மையாக இருக்குது, அட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான், அழுதுட்டு இருந்தோம் அப்படியே ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் கிட்ட ஏறிட்டு வந்து ஒய் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமினா, ஜங்குக்கா எங்கடா போனேன், நான் பயந்தே போயிட்டு தெரியுமா, எனக்கு அழுகையோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த அழகான பிளேஸை என் ஜிமின் கிட்ட காட்டினோம்ல, அதுக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் மறுபடியும் அந்த இதை பார்க்குறான். அந்த இடமே அவ்வளோ அப்படியே மின்மினி பூச்சி அப்படியே அழகாக பறந்துட்டு அந்த இடமே பார்க்கவே அவ்வளோ செம்மையாக அப்படி இருக்குது. அப்படியே கொஞ்சம் அந்தாண்ட பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி இருக்குடா. அந்த குளம் அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் அந்த குளம்லாம் அவ்வளோ அழகாக ரிலீவாக தெரியுது. ஜங்குக்கா இந்த இடம் செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி இடம் நான் பார்க்கவே இல்லை, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஜிமினா, எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கல்லுலாம் வந்து இந்த பூச்சிங்கெலாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்குங்க. இதை தூக்கணும்னா இந்த மாதிரி வந்து அதுங்க பறந்து போக்குள்ளே அந்த வெளிச்சம் வரதுனால இந்த இடமே அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தியா?
அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். வாவ், செம்மையாக இருக்குது ஜங்குக்கா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ஃபேவரட் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி வா, அங்கே வா, அங்கே படிக்கிட்டு இருக்குல்ல, அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குளமா இருக்குது, அதில் படிக்கிட்டு இருக்கு. இந்த பூச்சி வெளிச்சமே அந்த இடம் வந்து லைட் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பூச்சிகள் இருக்குது, அந்த மின்மினி பூச்சிகள் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டோன் இது மாதிரி இருக்குது, அதில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சைம் வந்து அப்படி குளிருது. ஜங்குக்கா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு சைடாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஒய் என்ன அப்படி பார்க்குற, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தா கேமரா பிக் எடுத்துருக்கலாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஓய் உன்னை இந்த இடம் அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், ஸோ உன்னை பிக் எடுக்கலாம், இங்கே இது பண்ணல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எங்கே ஜங்குக்கா அழகாக இருக்குல்ல, அதான் சொன்னேன், அதுக்கே அப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பண்ணுறான். அப்படியே அந்த குளத்தை தான் பார்த்துட்ருக்கான். அந்த குளத்துல வந்து அந்த நிலா வெளிச்சம் அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த நிலா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரிலீவாக தெரியுது. இப்போ ஜங்குக்கா அந்த குளத்துல பாரு, அந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த தாமரைப்பூ இருக்கிறதுக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் அந்த லில்லி செடி இருக்கிறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பான். ஜிமின் எப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பனின் வியர் பண்ணியிருப்பான், பிளாக் கலர் ஷாக்ஸு. ஜங்குக்கு வந்து ஒரு எல்லோ கலர் பனின் அந்த பிளாக் கலர் ஷாக்ஸ் வியர் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே தான் ஜிமினே தான் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் அவன் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கான், இங்கே இது இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குன்னு. அதெல்லாம் எதுவுமே ஜங்குக்கு காதில் விழுவே இல்லை. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படி ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் ஃபேஸில் அவனோட ஹேர்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ப்ளே ஆகுது, ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி அப்படியே கலைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜிமினோட ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். இப்போ தான் வந்து ஜிமினே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் ஹேர் ஒரு ஃபிங்கர்லால் அப்படியே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான் ஜிமினுக்கு. ஜிமினை அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேருமே ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ 2 பேரும் அப்படி பார்த்துக்கிறாங்க. அது என்ன ஃபீல்னே தெரில. ஏன்னா அந்த மூன் லைன் வெளிச்சத்தில் ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான். அதே மாதிரி தான் ஜேகேவும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ இப்படி ஒரு 5 மினிட்ஸ் போகுது. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஏதோ ஒரு கத்துற சத்தம் கேட்குது. இப்போ தான் வந்து ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜிமினும் அதே மாதிரி தான் பண்ணுறான். ஜங்குக்கா ரொம்ப லேட் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். போகலாம் வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருந்தாலும் அம்மா திட்டுவாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேசவே வரல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே மறுபடியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் எதுவுமே பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஜிமினோட மைண்ட் வாய்ஸு, அவன் ஏன் என்னை அப்படி பார்த்தான், அவனை அந்த மாதிரி பார்க்க எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, ஆனால் அழகாக இருக்காதே, இது என்ன ஃபீலு என்னன்னு தெரியலையே, ஆனால் அவனை பார்க்கக்குள்ளே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. ஜிமினா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே வரான். இப்போ அதே மாதிரி ஜங்குக்கு தான், ஜங்குக்கா என்னடா பண்ணி வச்ச,
அவன் என்ன நினைப்பான்? கொஞ்ச நேரத்தில் உன்னோட இதை நீ லூஸ் பண்ணியிருப்பியே. இவ்வளோ அழகாக இருந்தால் பார்க்காம என்ன பண்ணுறது? பாரு, அந்த 3 வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. அதுவும் அந்த க்யூட் ஃபேஸை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் நான் எப்படி தான் பார்க்காம இருக்கிறது? ஐயோ அப்படின்ட்டு ஜங்குக்கும் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அது மாதிரி புலம்பிக்கிட்டே வரான். இப்போ 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான் இருக்காங்க. ஏய் ஜங்குக்கா, ஜிமின் எங்கே போனீங்க? உங்களை எவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை ஆண்டி, நானும் ஜங்குக்கு சும்மா பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தோமா, அதான் லேட் ஆயிடுச்சு, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமினா, நான் தான் ஆன்ட்டின்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். அத்தை சாரி, நான் மறந்துட்டேன், சாரி 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 அத்தை, சாரி சாரி அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறான். ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு சிரிப்பே வந்துடுது. சரி 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 போய் படுப்போம். ஜங்குக்கா, நீ சாப்பிடவே இல்லை, இப்போ எப்படி இருக்கு, பசிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு போதும், நான் வேணா நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரிப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமின் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கீழே பாயின்னு சொல்லுவாங்களா, அதை விரித்து போட்டு 2 தலகாணி வச்சுட்டு ஜிமின் படுத்துக்கிறான். இப்போ தான் ஜங்குக்குள்ளே வரான். ஏய் ஜிமினா, ஏன் கீழே படுத்துருக்க, மேலே படுக்கல? அங்கே பார், அந்த எருமை மாடு எப்படி தூங்குது பாப்பறப்பான்னு காலை விரிச்சு போட்டுட்டு, நான் எப்படி அவன் கூட படுக்கிறது? அது இல்லாமல் அவன் வேற உதப்பான், நானும் அவன் கூடயே படுத்துக்கிறேன், எனக்கு அவன் கூட படுக்க தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொன்னான். இப்போ ஜங்குக்கு, எனக்கு இல்லையேடா, உன் கூட படுத்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். ஒரு மாதிரி முணுகுறான். என்ன பேசுகிற, எனக்கு காது கேட்கல. அதில் ஒன்றும் இல்லை, வா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் ஜிமின் கூட படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு வந்து 2 ஹேண்ட் வந்து அப்படியே தலை கொடுத்த மாதிரி படுத்துருப்பான். இப்போ ஜிமின் அவன் ஜங்குக்கோட ஹேண்டில் போய் ஹெட்டு வச்சு படுத்துக்கான். டேய் என்னடா பண்ணுற? இல்லை ஜங்குக்கா, எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் வரும். எங்கள் வீட்டில் டெடி பேர் இருக்குது, அதை ஹக் பண்ணிட்டு தூங்கினா தான் எனக்கு தூங்கின மாதிரி இருக்குமா, ஆனால் இங்கே இல்லை. நீ ஏன் நல்லா அழகாக முன்னு அழகாக பண்ணி மாதிரி இருக்கியா? சரின்ட்டு தான் ஒன்று ஹக் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் நினச்சிக்காத, இல்லைன்னா எனக்கு டெடி பியர் வாங்கி கொடு, நான் ஒன்று ஹக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, படு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், வாங்கி தரேன்னு சொல்கிறேன் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு ஹேண்டில் வந்து ஹெட்டை வச்சுட்டு செஸ்ட்டில் வந்து அப்படியே ஹேண்ட் போட்டு படுத்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜேகேக் தான் அப்படியே நர்வஸாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ஓவராக ரைஸ் ஆகுது. ஏய் ஜங்குக்கா நீயே காட்டி கொடுத்துறாத, காம்டான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் அப்படியே அவங்க 2 பேரும் தூங்குறாங்கடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஸோ கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. பாய்.